ஹாய். ஸோ ஹாய் வீவர்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு மோட்டிவேஷன் வீடியோவில் நான் வந்து வீடியோ போட்டு நியர்லி 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் நிறையா நான் வந்து லிசன் பண்ணேன். இதில் ஒரு 10 days பிஃபோர் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு வீடியோ வந்து பர்வீன் சுல்தானா மேம் ஸ்பீச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நியர்பை, பட் அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் விட்டாச்சு. பட் கண்டிப்பாக இது தெரியாமல் இருக்கவங்க, கேள்விப்படாமல் இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன மோட்டிவேஷன் ஸ்டோரின்னா, நம்ம வந்து யார் மூணில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பண்ணதுன்னு அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகே ஃபைன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரியில். பட் அதுக்கு அப்புறம் அதில் டெப்த்தாக உள்ள கதைகள் வந்து என்ன அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் அவங்க போனதில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கோ பைலட் தான், பைலட் கிடையாது. பட் பைலட் வந்து இன்னொருத்தங்க. ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பைலட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண சொல்லியிருக்காங்க. பைலட் வந்து ஸ்டெப் பண்ணாததுனால அடுத்த கமாண்ட் வந்து இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் இல்லையா, நம்ம இங்கேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போகல. நெக்ஸ்ட் வந்து கோ பைலட் வந்து நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஸ்டெப் பண்ணிட்டாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் பேடாக தான் இருந்திருக்கேன் ஸ்கூல் டேஸில் இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் படிக்கிறதுல அப்படின்னு தோணுது. ஸோ இதை வந்து நான் எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது அவன் டிலே பண்ணிட்டாப்புல ஃபர்ஸ்ட் உள்ளவங்க, அதனால செகண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னு உனக்கு கற்றுக்கிட்ட, இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆஹா, அப்பாலாம் கிளியராக சொல்கிறாங்க, நம்ம தான் இப்போ இந்த ஸ்டோரியை ஒழுங்காக கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது. பட் அதில் வந்து இன்னும் டெப்த்தாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, முடிஞ்சால் நீங்களும் அந்த வீடியோ வந்து வேர்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு ரிலவெண்ட்டாக நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அந்த பைலட் யார், அவங்க என்னங்கிற ஹிஸ்ட்ரிஸ்லாம். நான் ஃபுல்லாக டெப்த்தாக சொல்லலை, ஏன்னா நீங்கள் அதில் ஒரு சர்ச் தெரியாதவங்க வந்து அப்படியா, அதில் அப்போ யார் அவங்க, பைலட் நேம் என்ன, அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக விட்டாச்சு. ஆக்சுவலாக மேம் என்ன சொன்னாங்க அந்த ஸ்டோரியில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பண்ண சொன்ன அந்த பைலட் வந்து இப்போ மூன் வாக்கர். இங்கே ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்பேஸ் கிராவிட்டி இல்லாத அந்த இடத்துல மூணில் லேண்ட் ஆனால் எப்படி நடக்கணுங்கிற ப்ராக்டிஸ் அண்டர்கவுன் பண்ணாங்க. சம் இயர்ஸாகவே அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில். ஸோ இதுதான் பைலட். ஸோ பைலட் அங்கே லேண்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள வந்து ஸ்டெப் இன் பண்ண சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள அந்த ஸ்பேஸில் நல்லா நடந்திருக்கும், பட் ரியல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ நடக்கணும். அப்போ வந்து இந்த ரியல் இதில் எப்படி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுங்கிற ஒரு தகைப்பில், ஒரு பதட்டத்தில் அவங்க வந்து பயந்து ஸ்டெப் இன் பண்ண அந்த 3 seconds எடுத்துக்கிட்டாங்க. வேறன்னு நீங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் கதையை கேட்டிங்கன்னா, அவர் வந்து நான் கூகுள் பண்ணும்போது தெரிஞ்சுது, அவர் ஒரு நேவியில் அவர் வந்து ஒரு சீ வாக்கர். டீப் சீலையும் நீங்கள் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் மூணு வாக்கரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. டீப் சீங்கும் போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கும். அவங்க வந்து அதில் ப்ராக்டிக்கலாகவே அதில் ட்ரெயின்ட் ஆன ஆளுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போனவுடனே டக்குன்னு அவங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூணில் வந்து ஸ்டெப் பண்ணுது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஆமாம், இவங்க வந்து டிலே பண்ணாதான் அவங்கன்னு தெரியுது. பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது, ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதோன்னு எப்போவுமே ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணால் வந்து அதுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இருக்குங்கிறதுக்கு ரியல் டைமாக அந்த ஸ்டோரி கேட்டவுடனே ரொம்ப அட்மியர் ஆகி இதை வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே அது வந்து தெரியாதவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுது. ஏன்னா எவ்வளோதான் ஒரு ஒரு சேஃப் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த ரியல் என்வரான்மெண்ட் வரும்போது உனக்கு தயப்பு வருது. அதே இது சி லைனில் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் ரியல் டைமில் எடுத்ததுனால பார்த்துருவோங்கிற ஒரு தைரியம் வருது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதுதான் இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சைக்கிள் ஓட்டுறேன்னு லைனுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ரியல் டைமாக ரோட்டில் போகும்போது உங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும் இல்லையா, அவங்க ஒட்டி வரும்போது எங்கே நம்ம மேலே இடிச்சிருமோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டி பார்க்கலாம், அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும். ஸோ அதனால் நான் வந்து சும்மா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கிரவுண்ட்லேயே தான் ஃபுல்லாக ஓட்டுவேன். அதுவே எனக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிட்டி டிராஃபிக்கில் எனக்கு கொடுக்கணும்னா கிடையாதுல்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து அந்த காம்ப்ளெக்சிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டா தான்
உங்களுக்கு வந்து அந்த என்வைரன்மெண்ட் வந்து அந்த தைரியத்தை குடுக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது வந்து சயின்டிஃபிக்கலாவே ப்ரூவன் ஆயிருக்கு. என்னது நம்ம வந்து பிராக்டிஸ் எடுத்தா தான் ரியல் டைம்ல நம்ம பிராக்டிஸ் எடுத்தா தான் நம்ம வந்து அத ஃபேஸ் பண்ண முடியும். அந்த தைரியம் இருக்கும். இல்ல என்னதான் ஆர்டிஃபிஷியல் என்வைரன்மென்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணாலும், ரியல் டைம்னு வரும்போது அந்த அந்த பயம் ஒரு நிமிஷம் நமக்கு குடுக்க தான் செய்யுங்கிறது தெரியுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யாரு நேம் ஆஃப் த பைலட், அந்த பைலட் என்ன பண்ணாங்க, ஸோ அவங்க வந்து எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ப்ரியரா என்னென்ன நேவில என்ன பண்ணாங்க, அவங்க ஹிஸ்ட்ரி வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்டோரி குட்டி குட்டியா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ, பாய்.